ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பீங்க. கோர்ஸ் முடிச்சதும் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் சாஃப்ட் காப்பி வந்து மெயில் பண்ணிடுவோம். நீங்க கோயம்புத்தூரா இருந்தீங்க, நேர்ல வர முடியும் அப்படின்னா நேர்ல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்பவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம். இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், சார்ஜ் கிடையாது. செஷனுக்குள்ள போலாம் வாங்க. பைத்தான் 3ல ஸ்ட்ரிங்ஸை எப்படி ஸ்லைசிங் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைசிங்னா என்ன? இப்ப நார்மலா நம்ம மேங்கோவோ ஆப்பிளோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லைஸா கட் பண்ணுன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி தான் உங்களோட வேரியபிள்ஸ்ல ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிருப்பீங்க, லிஸ்ட், டியூபிள்ஸ், அந்த மாதிரி எந்த டேட்டா டைப்ல வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூஸை கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஒன்று டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஸ்லைசிங். இப்போ சிங்கிள்ங்கிற வேரியபிள்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்ல நான் ஸ்ட்ரிங்னே டிக்ளேர் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் ஸ்ட்ரிங் 1ங்கிற வேரியபிள்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லைசிங் தெரியறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியணும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் 1ங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்போட வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து 0, செகண்ட் கேரக்டர் h வந்து 1, தேர்ட் கேரக்டர் a வந்து 2. இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ்குள்ள சேவ் ஆகும். இப்போ எப்படி நம்ம எந்த ரிப்போர்ட் இல்லை புக்ஸ் எல்லாம் எடுத்தாலும் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ்குள்ள எந்த பேஜ் நம்பருக்குள்ள அதோட வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இண்டெக்ஸ்ல போட்டிருப்போம். அந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணோம், இல்லை அந்த இண்டெக்ஸ் வந்து அந்த பேஜ்குள்ள போனோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸ் 0க்குள்ள டீங்கிற வேல்யூ இருக்கும், 1க்குள்ள h இருக்கும். இந்த மாதிரி 0ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ். லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் g வந்து -1, n வந்து -2, i வந்து -3, இந்த மாதிரி -1, -2, -3 இந்த மாதிரி நெகட்டிவ்ல ரிவர்ஸ்ல இருந்து நீங்க இண்டெக்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்குள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நெகட்டிவ் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல பிரிண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் 1க்குள்ள என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்குன்னு தெரியணும். ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் 1, ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் 1 என்ன அப்படின்னா h தான், h. இதுவே -1 எடுத்துட்டீங்கன்னா g வரும். இது வந்து நம்ம எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ மட்டும் நம்ம வேணும்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த இண்டெக்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா ஒரு வேல்யூ மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்மளுக்கு ரேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேங்க்ஸ்ங்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகணும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 எனக்கு ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் நான் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எந்த கேரக்டர்ஸ் எனக்கு வேணுமோ, எனக்கு இப்போ தேங்க்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 0ல இருந்து 0, 1, 2, 3, 4, 5க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேணும். அப்போ 0 to 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தேங்க்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் ஒரு வேல்யூக்கு மேல, ஒரு கேரக்டருக்கு மேல டிஸ்பிளே ஆகணும்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ்லயும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். இப்போ -1 இது வாட்சிங் மட்டும் எனக்கு வேணும், ஆனா நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இருந்து நான் வரணும் அப்படின்னா -1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கொடுக்கணும். அப்போ -1 to -1ல இருந்து -9 வரைக்கும் எனக்கு வேணும். இப்போ -9 to -1 கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்படி வராம லெஃப்ட் டு ரைட் வராம ரைட் டு லெஃப்ட் இருந்து தான் வர்றோம் நெகட்டிவ் இண்டெக்ஸ். அப்போ நம்பரிங் வந்து இங்கிருந்து நம்ம எடுத்துக்கணும், ரைட்ல இருந்து எடுத்துக்கணும். ஆனா அந்த வேல்யூ வந்து
ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ நம்ம -9ல இருந்து -1 அப்படின்னு கொடுக்கணும். இங்கிருந்து நம்ம வரணும். இந்த blank ஸ்பேஸுமே நம்ம கவுண்ட் பண்ணணும். லாஸ்ட் ஸ்பேஸ் எனக்கு -9ல இருந்து -1 வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வாட்சிங் இது மட்டும் தான் வரும். எனக்கு ஜியும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ -9ல இருந்து -1க்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் வரும். கடைசி வேல்யூ வராது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். கடைசி வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து -1ஆ எடுத்துக்கும். அப்போ -2 வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணும். பைத்தான்ல அடுத்த டேட்டா டைப் வந்து லிஸ்ட். லிஸ்ட்னா என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் அரே. ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நம்ம பிளேலிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல நிறைய பாட்டு வச்சிருப்போம். அது நம்ம அடுத்தடுத்தும் பிளே பண்ணிக்கலாம். இல்ல ரேண்டமா நம்ம எந்தெந்த பாட்டு எப்பப்ப வேணுமோ ரேண்டம்னு ஆப்ஷன் இருக்கும். எப்படி வேணாலும் பிளே பண்ணிக்கலாம். இதுதான் அரே. ஒரு கலெக்ஷன் இருக்கும். அந்த கலெக்ஷனுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் சேவ் பண்ணிருப்போம். அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்தும் எடுத்துக்கலாம். இல்ல ரேண்டமா எப்படி வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அரே. லிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் அரே. சீக்வென்ஷியல் அரேனா அடுத்தடுத்து மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ ஒரு கலெக்ஷன்ல நிறைய எலிமெண்ட்ஸ் சேவ் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்ஸை நம்ம அடுத்தடுத்து எடுக்கிறதா லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சமையல எடுத்துக்கலாம். இப்ப சமையல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம லிஸ்ட்குள்ள சேவ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். குக்கிங்ல இல்ல வேற எந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வேணா நீங்க எடுத்துக்கலாம். சமையல் செய்யறது வந்து லிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து அடுத்தடுத்து எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் லிஸ்ட். இப்போ லிஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணலாம். நம்ம பைத்தான்ல லிஸ்ட் வந்து மியூட்டபிள். வேல்யூஸ் வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ள அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமையல எடுத்துட்டீங்க அப்படின்னா உப்பு போடுவோம். உப்பு வந்து பத்தலை அப்படின்னா எகைன் நம்ம போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் லிஸ்ட்ல நீங்க வேல்யூ சேவ் பண்றது வந்து அடுத்தடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த வேல்யூவை நம்ம வேணும்னா மாத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம இண்டெக்ஸை வச்சுதான் ஆக்சஸ் பண்ணுவோம். அது எந்த இடத்துல சேவ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் எடுத்து ஆக்சஸ் பண்ணுவோம். லிஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் போலாம். லிஸ்ட்னா சீக்வென்ஷியல் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு லிஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். லிஸ்ட்டுக்குள்ள நான் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நம்பர்னு நம்ம அப்படியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் கோட் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஒரு லிஸ்ட்ல வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ரெண்டு நம்பர்ஸும் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அடுத்த லிஸ்ட்ல 7 நம்பர்ஸ் கமா கொடுத்து செப்பரேட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் எடுத்துக்கும். இப்போ நான் இந்த லிஸ்ட் 1ல இண்டெக்ஸை வச்சுதான் நம்ம எடுப்போம். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல சேவ் ஆயிருக்கும். அடுத்த எலிமெண்ட் வந்து 1ங்கிற இண்டெக்ஸ்ல சேவ் ஆயிருக்கும். அடுத்தது 2ல, அடுத்தது 3ல சேவ் ஆயிருக்கும். இப்போ நம்ம பிசிக்ஸ்ங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் 1 ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் 1 ஆஃப் 0ல லிஸ்ட் 1க்குள்ள 0ங்கிற இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். அதே மாதிரி லிஸ்ட் 2ல 1 to 5 நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அவுட்புட் பாருங்க. பிசிக்ஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கா லிஸ்ட் 1ல. லிஸ்ட் 1 ஆஃப் 0ல பிசிக்ஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் 2ல
1க்கு அடுத்ததுல இருந்து 5 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ 1க்கு மேல 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்படிதான் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் லிஸ்ட் 1ல 0 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டை வந்து நான் அப்டேட் பண்றேன். இப்போ நான் லிஸ்ட்ல தேர்ட் எலிமெண்ட் வந்து நான் அப்டேட் பண்றேன். 2001க்கு பதிலா 2000 அப்டேட் பண்றேன். இப்போ லிஸ்ட் 1ல தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு நான் 2000 வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த வேல்யூவை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஆஃப்டர் அப்டேட் இங்க 2000 ஆயிடுச்சா? இந்த 2000 எந்த இடத்துல இருக்கு? லிஸ்ட் 1ல தேர்ட் இண்டெக்ஸ்ல 2000 மாறி இருக்கு. அதையே நான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்ப வேணுமாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி டெலிட் பண்றதுன்னு பாருங்க. டெலிட்டுக்கு பைத்தான் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஆப்ஷன் தான் del. டெல்லுங்கிற கமாண்ட்ல எந்த லிஸ்ட்ல எந்த எலிமெண்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணணும். இப்போ லிஸ்ட் 1ல நான் 3 வந்து டெலிட் பண்றேன். இப்போ வந்து லிஸ்ட் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. டோட்டல் லிஸ்ட் நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். லிஸ்ட் டோட்டலா நான் பிரிண்ட் பண்றேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 1990 இந்த 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கா. 2000 வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஸோ மற்ற 3 எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. நார்மலா பிரிண்ட்டுக்குள்ள நம்ம எந்த இண்டெக்ஸும் கொடுக்காம ஜஸ்ட் அந்த லிஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். லிஸ்ட்ல மெயினா இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் நம்ம இதுதான். ஒன்று லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம், அதை ஆக்சஸ் பண்ணுவோம், அதில் ஏதாவது சேஞ்சஸ்னா அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட்ல பண்ணுவோம் அப்படின்னா லென்த் செக் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம். ஸ்லைசிங் தான் நம்ம இங்க முன்னாடி பண்ணோம். 1ல இருந்து 3 வரைக்கும் வேணும்னு பண்ணோம் இல்லையா? அப்போ ஸ்பெசிஃபிக்கா லிஸ்ட்டுக்குள்ள நம்ம எந்த வேல்யூ மட்டும் வேணுமோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்து யூஸ் பண்றது தான் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங்ல பண்ணோம்ல அதே மாதிரி தான் லிஸ்ட்லயும். லென்த் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா லென் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தோம்னா இந்த லிஸ்டோட லென்த் எவ்வளோன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 3 எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கு. லென்த்துங்கும் போது 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மேக்ஸ் கொடுக்குறது. மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எல்லாமே நம்பரா இருந்ததுன்னா எது வந்து ஹையஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். $8,000 தான் ஹையஸ்ட் எலிமெண்டா பிரிண்ட் ஆயிருக்கா. மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன், லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென், அதே மாதிரி மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்ட்ரிங்ல பண்ண மாதிரியே இதுல வந்து ஸ்ட்ரிங்ல எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட்னு ஆப்ஷன் இருக்கு. அப்பெண்ட் ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை லிஸ்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கவுண்ட்னு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்சர்ட்னு ஃபங்க்ஷன் இருக்கு, லிஸ்ட்ல ரிமூவ், ரிவர்ஸ், சார்ட்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. லிஸ்ட் நேம் பிராக்கெட்ல அது என்ன ஃபங்க்ஷனோ லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அப்பெண்ட் இருக்கு. அப்பெண்ட்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்ல புதுசா நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல எப்படி ஜாயினுங்கிற நேமோ அதே மாதிரி இதுல அப்பெண்ட். இப்போ லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப். இப்போ லிஸ்ட் 1 ஆஃப் 0ல நான் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல நான் அப்பெண்ட் பண்ணமோ அப்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்ட் பார்க்கறதுக்கு கவுண்ட்னு ஆப்ஷன் இருக்கு, இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கு, ரிமூவ் ஆப்ஷன் இருக்கு, லிஸ்ட்டை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, சார்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி லிஸ்ட்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. லிஸ்ட் இவ்வளவுதான். அடுத்த டேட்டா டைப் பைத்தான்ல டியூபிள். டியூபிள்ங்கிறது லிஸ்ட் மாதிரியே தான், பட் இதுல எலிமெண்ட்ஸ் வந்து டியூபிள் வந்து பைத்தான்ல லிஸ்ட் மாதிரியே தான், பட் டியூபிள் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும்.
இன்னொன்னு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியே. இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டியூபிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் டியூபிள் இருக்கிற வேல்யூஸை நம்ம மாற்ற முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டோட லொகேஷனே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டோட லொகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் வந்து இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் உள்ள நம்ம சேவ் பண்ணிருப்போம். அந்த வேல்யூ வந்து நம்ம மாற்ற முடியாது. இப்போ வீடு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த லொகேஷனை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் பைத்தான்ல டியூபிள்ல நம்ம வேல்யூ சேவ் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதுல இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுதான் டியூபிள். டியூபிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருப்போம். டியூபிளுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் கான்செப்ட் எல்லாமே சேம். ஆனா நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் டியூபிளுக்கு. இப்போ நான் ஒரு டியூபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல 4 வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். 1 2 3 வெல்கம் டுடே 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இது எங்கே சேவ் ஆயிருக்கும்னா 0 1 2 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல லொகேஷன்ல சேவ் ஆயிருக்கும். நான் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டியூபிள்ல 0, இங்க வெறும் டியூபிள் 0 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல வந்து 0 கிட்ட இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 0ல இருந்து பிரிண்ட் ஆகணும்னு அர்த்தம். அப்போ 1 2 3 வெல்கம் டுடே எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 0 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதுலயே வந்துட்டு இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம டியூபிள்லையும் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். இப்போ 1ல இருந்து 4 வரைக்கும் மட்டும் எனக்கு இந்த மாதிரி நம்ம டியூபிள்லையும் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். எந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1ல இருந்து 2 கொடுத்துருக்கேன்னா 0 1 2 3. இப்போ இந்த 1க்கும் இப்போ நான் ஸ்லைசிங் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் எல்லாம் பண்ண மாதிரியே தான். எந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1ல இருந்து 2க்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் வேணும். அப்போ 1ல இருந்து 2க்குள்ளனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 தான் இருக்கு. 2 பிரிண்ட் ஆயிருக்கா. அடுத்தது 0 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதுதான் ஸ்லைசிங். டியூபிள்ஸ்ல இவ்வளவுதான். அப்டேட் ஆப்ஷன் இல்ல. டியூபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டியூபிள்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து கோஆர்டினேட்ஸ், அதாவது என்னென்ன வேல்யூஸ் இருக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியாது. பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டியூபிள் வந்து சின்னதான வேல்யூஸ், சின்ன வேல்யூ சேவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இன்னொன்று மெயினாக டியூபிளில் வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் பண்ண மாதிரி அப்பன் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் டியூபிளை. டெலிட் டியூபிள். இப்போ பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. என்ன எரர் வருது? டைப் எரர். அதாவது இந்த டேட்டா டைப், டியூபிள்ங்கிற டேட்டா டைப்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்ல வருது எரரா. டியூபிளும் லிஸ்ட் மாதிரின்னு சொல்லிட்டேன். நம்ம லென்த் பாக்குறது, மேக்ஸிமம் வேல்யூ பாக்குறது, மினிமம் வேல்யூ பாக்குறது, இது எல்லாமே டியூபிளையும் பண்ணிக்கலாம். பைத்தான்ல அடுத்த டேட்டா டைப் வந்து செட். செட்டுக்கு ஒரு பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கு செட் புரிஞ்சுக்கிறதுக்கு. செட்னா ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினிஷன் சொல்லிடுறேன். வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா யூனிக் குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தரேன். கிச்சன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிச்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளேட்டுங்கிறது வந்து எல்லா ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட். இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம குரூப்பா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொரு பிளேட்டும் வேற வேற மாதிரி இருக்கலாம். இது ஒரு செட்டு. ஸ்பைஸ் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல வச்சிருப்போம். அந்த டப்பா, பாட்டில்ஸ் எல்லாம்
தனியாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஒவ்வொரு டப்பாவும் அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸும் வேற வேறையாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குரூப்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்கிறது தான் செட்டு. அதே மாதிரி தான் பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற குரூப் எல்லாத்துக்குள்ளேயும் எலிமெண்ட்ஸ் வேறையா இருக்கும். இன்னொரு பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் பேக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் பேக்ல நோட் புக்ஸ் எல்லாம் ஒரு இதுக்குள்ள வச்சிருப்போம், அது தனி குரூப்பு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஷாப்பிங் மால் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அது சொல்லலாம். காலேஜ் இல்லை ஸ்கூலு பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இப்போ காலேஜ் ஸ்கூலெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுங்கிறது வந்து ஒரு செட்டு தான். அதுக்குள்ளே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டாஃப் ரூம்னா ஸ்டாஃப் ரூம்ங்கிறது ஒரு செட்டு, அதுக்குள்ளே வேற வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கலாம். இல்லை ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ரூம் அப்படின்னா அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற ஆளுங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக் குரூப்புக்குள்ள டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது தான் செட்டு. காலேஜோட ரூல்ஸ் எடுத்துக்கலாம். ரூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஹாஸ்டல் ரூல்ஸுங்கிறது தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்குள்ள ரூல்ஸ் நிறைய இருக்கும். லீவுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்கும், அப்போ லீவ் ரூல்ஸ் ஒரு செட்டு தான், அதுக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். டைமிங்ஸ் இந்தந்த டைம்லன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும், அது ஒரு செட்டு தான், அதுக்குள்ள வேல்யூஸ் வேற வேற இருக்கும். இந்த மாதிரி யூனிக் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், யூனிக் குரூப்புக்குள்ள டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது தான் செட்டு. இப்போ செட் நம்ம ப்ரோக்ராம் போகலாம். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் நான் செட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்னு நான் ஒரு செட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே என்னென்ன டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த டேஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட்னு கொடுத்து அந்த செட்டோட நேம் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆயிருக்கா? இந்த மாதிரி கலெக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு இப்படி வேண்டாம், தனித்தனியாக லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, ஃபார் டி அப்படின்னு சொல்லி, டிங்கிறது ஒரு வேரியபிள், ஃபார் ஒரு வேரியபிள் இன் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள பிரிண்ட் டின்னு கொடுத்தேன்னா அப்போ இந்த டேஸ்க்குள்ள என்னென்ன வேரியபிள்ஸ், அதாவது என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த டேஸ்ங்கிற செட்டுக்குள்ள அப்படிங்கறத வந்து ஃபார் லூப்குள்ள நான் தனித்தனியா பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆயிருக்கா? தனித்தனியா கீழே கீழே பிரிண்ட் ஆயிருக்கா? இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். இப்போ நான் இந்த செட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூவை டெலீட் பண்றதுக்கு செட்ல வந்து டிஸ்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கு. டேஸ் டாட் இந்த டேஸ்ங்கிற செட்டை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற சன்னுங்கிற வேல்யூ வந்து நான் டிஸ்கார்ட் பண்றேன். டிஸ்கார்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அவுட்புட் பாருங்க. சன்னை காணுமா? ரேண்டம் ஆக்சஸ் ஆயிருக்கா? நம்ம அடுத்தடுத்து வேணும்னா ஃபார் லூப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் அகெயின் சன் வந்து ஆட் பண்றேன். சன் இதுல டெலிட் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கிற செட்டுக்குள்ள எப்படி வேல்யூ வந்து ஆட் பண்றது அப்படின்னு காட்டுறேன். டேஸ் டாட் ஆட்ங்கிற ஆப்ஷன் இதுல ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாயின் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்லயும் டியூப்பிள்லயும் அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். செட்டில் வந்து ஆட்னு ஆப்ஷன் இருக்கும். எல்லா டேட்டா டைப்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக பைத்தான் ஒவ்வொன்றிலையும் வேற வேற ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே வந்து ஈஸி சிம்பிள் தான். ஆடுன்னு கொடுத்து நான் சன் கொடுத்துருக்கேன். இப்போ சண்டேவும் ஆட் ஆயிடுச்சா? இவ்வளோதான். பைத்தான்ல மெயினான ஆப்ரேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம், ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்ல வந்து ஜென்ரலாக நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, செட்ல வந்து யூனியன், இன்டர்செக்ஷன் அது எல்லாமே இருக்கும் பைத்தான்லையும். இப்போ நான் 2 செட்டு டிக்ளேர் பண்றேன், டேஸ் 1 டேஸ் 2ன்னு. இதுவே நான் ரெண்டா பிரிச்சுட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன், யூனியன் பண்ணி காட்டுறேன். டேஸ் 1ல நான் அந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன்.
டேஸ் 2ல நான் மீதி எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து டேஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல வந்துட்டு நான் ரெண்டையும் ஜாயின் பண்றேன். டேஸ் 1 ஜாயின் பண்றதுக்கு இந்த சிம்பிள், டேஸ் 2 இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்றேன் டேஸ். எல்லாமே ஜாயின் ஆயிருக்கா? இந்த 6 எலிமெண்ட்ஸுமே ஜாயின் ஆயிருக்கு. இதுதான் யூனியன் ஆப்ரேட்டர். இதுவே வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிறது மட்டும் நம்ம எடுப்போம். இதுலயும் வந்து நான் மண்டே வச்சுக்கிறேன். இப்போ இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாம் செட்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி செட்டை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பிளேஸ்மெண்ட்னு தனியா நம்ம ஒரு செட் வச்சுக்கலாம். இந்த பிளேஸ்மெண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம யூனியன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்செக்ஷன் அப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பிளேஸ்மெண்ட் டிசிஎஸ் ஒன்று சிடிஎஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலையுமே பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ நான் எடுக்கிறேன் எம். இதுதான் யூனியன் இன்டர்செக்ஷன் ஆப்ஷன் செட்ல. இன்னொன்று டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. days 1 minus days 2 difference option. அப்போ days 1க்குள்ள days 1லயும் 2லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் போயிட்டு மீதி days 1ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் செட் ஆகும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆப்ஷன். டிஃபரன்ஸுங்கும் போது உங்களுக்கு இந்த m மட்டும் போயிட்டு மீதி எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆகாது. டேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த செட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அது போயிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அலைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இப்போ பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளை போட்டால் இன்னும் கிளியரா இருக்கும். சிடிஎஸ் டிசிஎஸ் பிளேஸ்மெண்ட் சந்தியா அருணா தீபக் பிரவீன் மோனிகா. இப்படி சிடிஎஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க இவங்க எல்லாருமே பிளேஸ் ஆயிருக்காங்க. இதே வந்து டிசிஎஸ் அட்டென்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பிளேஸ் ஆயிருக்காங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ல வந்துட்டு இப்போ இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. செட்ல சிடிஎஸ்ல யார் யார் பிளேஸ் ஆயிருக்காங்க அவங்களோட நேம் நான் போட்டிருக்கேன். டிசிஎஸ்ல யார் யார் பிளேஸ் ஆயிருக்காங்க கிளாஸ் ரூம்ல. இப்போ ஒரு கிளாஸ்ல சிடிஎஸ்ல யார் யார் பிளேஸ் ஆயிருக்காங்க, டிசிஎஸ்ல யார் யார் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். அப்ப ரெண்டு கம்பெனிலுமே வந்து யாரு பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். அண்டு தான் இன்டர்செக்ஷனுக்கு. இப்போ ரெண்டுலேயும் யார் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு வரும். ரெண்டுலேயும் யாரு காமனா இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ ரெண்டுலேயும் காமனா இருக்கிற இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன். இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனில யாரு பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தீபக் வந்து பிளேஸ் ஆயிருக்காரா, தீபக் வந்து ரெண்டு கம்பெனிலும் பிளேஸ் ஆயிருக்காரா, அவரோட அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகுது. இப்போ டோட்டலா பிளேஸ் ஆனவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூனியன். இப்போ யூனியனுக்கு இந்த சிம்பிள் யூனியன் ஆப்ரேட்டர் சிடிஎஸ் டிசிஎஸ் ரெண்டையும் நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணும்போது தீபக்கோட இன்ஃபர்மேஷன் ஒரு டைம் தான் வரும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இங்க ஒரு தடவை இருக்கு. அதனால ஒரு டைம் பிரிண்ட் ஆயிட்டு மீதி இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க ஜாயின் ஆயிடும். இதுதான் யூனியன் ஆப்ரேஷன். இப்போ டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் காட்டுறேன். இப்போ சிடிஎஸ்ல பிளேஸ் ஆனவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எடுக்கணும். ஆனா அவங்க டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிடிஎஸ் மைனஸ் டிசிஎஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா சிடிஎஸ்ல பிளேஸ் ஆனவங்க இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா டிசிஎஸ்ல அவங்க பிளேஸ் ஆயிருக்க மாட்டாங்க. சந்தியாவும் அருணாவும் மட்டும் வருதா, தீபக் வந்து வரமாட்டாரு. இதுதான் டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன். எந்த செட்ல வந்து நம்ம வேற செட்ல இருக்கிற வேல்யூஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கணுமோ அப்போ வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். செட்ல மெயினா இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ்.
இப்போ நான் செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணி காட்டுறேன். நேம் எப்பவுமே வந்து ஹியூமனோட நேம்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் இருக்கணும். பட் நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டேன். நீங்க கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சிடிஎஸ்ங்கிற செட்டுக்குள்ள நான் அருணாங்கிற நேமை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா சிடிஎஸ்ல டாட் டிஸ்கார்டுன்னு கொடுத்து இந்த வேல்யூ டிஸ்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்றேன் பாருங்க. தருண் சந்தியா தீபக் மட்டும் வரும், அருணா வந்து வராது, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கடைசி எலிமெண்ட் மட்டும் வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த மோனிலா மட்டும் வேண்டாம், அப்போ டிசிஎஸ் டாட் பாப்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் ரிமூவ் ஆகும். டிசிஎஸ் டாட் பாப்னு கொடுத்துருக்கேன். டிசிஎஸ் டாட் பாப்னா கடைசியா செட்ல வந்து பிரிண்ட் ஆகிற எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். நம்ம வேல்யூஸ் இப்போ செட்டுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்றதுக்கு டிஸ்கார்டும் யூஸ் பண்ணலாம், ரிமூவ்ங்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே அவுட்புட் தான் வரும். இன்னொன்று, இப்போ நீங்க செட்டை டிக்ளேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணலாம். மெயினா பைத்தான் பேசிக் 2.7 எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது பைத்தான் 3ல இந்த மாதிரி பெஸ்ட், இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இதை நீங்க ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னா டைரக்டா சிடிஎஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். கர்லி பிரேசஸ்க்குள்ளேயும் நம்ம செட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். செட்லயும் வந்து லென்த், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கு. லைக் லிஸ்ட் மாதிரியே தான், அதே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நான் ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்னு ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கேன். டிக்ஷனரினா என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் அரே, அதாவது லிஸ்ட் எல்லாம் எப்படி இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்றோமோ டிக்ஷனரியை வந்து கீயை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். கீயை பொறுத்து தான் வேல்யூ இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ கோல்டு அப்படின்னா அதுக்கு என்ன மெடிசன் எடுப்போம், காஃப்னா என்ன மெடிசன் எடுப்போம், ஹெட்ஏக்னா என்ன மெடிசன் எடுப்போம், அப்போ என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறது ரெண்டும் வந்து நம்மளுக்கு டிபெண்டா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லும் போது அந்த ப்ராப்ளமை கீயா எடுத்து அந்த கீயை வச்சுதான் நம்ம வந்து அதோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும், இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் ஆயிருக்கங்காட்டி கீயை பொறுத்து வேல்யூ ஒர்க் ஆகிறதுனால இதுக்கு பேரு வந்து அசோசியேட்டிவ் அரே. இப்போ நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கோல்டோட மெடிசன் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெடிசன் நேம்ஸ் தெரியாததுனால நான் சும்மா நேம் மெடிசன் கொடுத்துருக்கேன். இப்போ ட்ரீட்மெண்ட் கோல்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கோல்டுக்கு உண்டான மெடிசன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்க அசோசியேட்டிவ் காம்பனன்ட்ஸ் எது இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ண முடியும் பைத்தான் 3ல. இந்த டிக்ஷனரிலையும் வந்து வேல்யூஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். காட்டுறேன். இப்ப பாருங்க, டிக்ஷனரியில நான் அப்டேட் பண்ணிருக்கேன். கோல்டுக்கு கோல்டு மெடிசன் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, அதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கோல்டுங்கிற கீக்கு நான் வேற வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிஸ்ட்ல எப்படி இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுல கீயை தரணும். இப்போ கீ வந்து கோல்டு, கோல்டுக்கு வந்து நான் செக் ஃபீவர்னு கொடுக்குறேன் சொல்யூஷன். அடுத்தது பிரிண்ட் பண்றேன். ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டுக்கு கோல்டு மெடிசன் இருக்கா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கோல்டுக்கு நான் அப்டேட் பண்ண வேல்யூ மாறி இருக்கு. இந்த மாதிரி செட் டிக்ஷனரியில அப்டேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிக்ஷனரியில அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்ப நான் கிளியர் பண்ணிருக்கேன். டிஸ்பிளே பாருங்க. டிக்ஷனரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள வேல்யூஸ் இல்லையா, உள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டும் பண்ணிருக்கேன். ஆனா அந்த டிக்ஷனரி வந்து இருக்கு. அந்த டிக்ஷனரிக்குள்ள நான் எப்ப வேணா வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த டிக்ஷனரியுமே டெலிட் பண்ணணும் அப்படின்னா as usual delete del treatment. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ங்கிற டிக்ஷனரியே இருக்காது. நேம் எரர், ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. இங்க பிரிண்ட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நான் டெலிட் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்த லைன்ல தான் செக் பண்ணும்போது தான் ட்ரீட்மெண்ட் இல்ல, அப்படி ஒரு டிக்ஷனரியே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதோட எரர் தான் இது. ட்ரீட்மெண்ட்னு ஒரு நேம் வச்ச ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணல பைத்தான்ல அப்படிங்கிறது தான் இந்த எரர்.
டிக்ஷனரிலையும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. காப்பி, ஃப்ரம் கீஸு, ஐட்டம்ஸு, கீஸு, அப்டேட்டு, லென்த்து, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா டைப்ஸ் இவ்வளோதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பைத்தான் மட்டும் இல்லை, PHP, பேசிக் HTML, ஆண்ட்ராய்ட், .NET, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.